மோட்டார் சைக்கிள் ஓடி ஓடி வாழ சுற்றுவாங்க. ஒரு 10 பேர் மோட்டார் சைக்கிள் வாழ சுற்றுவாங்க. இதான் யாழ்ப்பாணத்தில் கலாச்சாரம். போத வஸ்து, வாழ்வெட்டு, சந்தித்தண்டை, பொம்பளை வீட்டுக்கு போறது, பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு மேய்க்கிறது, அனைவரையும் இப்ப துரத்தி குடிச்சு இப்ப 3/4 பேரை உள்ள போட்டுருக்கு. எங்களுக்கு 20 கிடக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் யாழ்ப்பாணத்தில் சொன்னேன், இப்படி கேவலம் கட்டவன் வவுனியாவை இருக்கிறேன். நான் எப்படி ஒரு கேவலம் கட்டவர்கள் வவுனியாவை 8 வருஷம் பார்க்கல. ஒரே ஒரு தான் எனக்கு ஒரு மொட்டை கல்லாசி வந்துச்சு. ஐயா, அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பின்னுக்கு போற பொடியில கொஞ்சம் பேரல் உண்டு. சரி, ஒரு காரணம் செக் பண்ணினா கொஞ்சம் திணிறாங்கதா. ஆனா கஷ்டம் இல்லை, அது காதல் கண்ணை கொடுக்கறதா அவங்க தவறு இல்லை, அது அவங்க வயசு கூடாது. ஆனா அது தாய்ப்பன் பயப்படுது. இந்த குழந்தை வெளியில போய் வாருது. நான் பொழுதுக்கு சொன்னேன், சிவில்ல எல்லா நம்ம குளம் அன்றைக்கும் பாடம், நம்ம குளம் போகுளம் மகாவித்யாலய சந்தி, போஸ்ட் ஆஃபீஸ் சந்தி, அசோகி சந்தி, குமாங்குளம் சந்தி, பூந்தோட சந்தி, 8 சந்திகளையும் சிஐடியில் கொடுத்து விட்டேன். சிடிவிக்கு போன் பண்ண 6 பஸ் வேணும். ஏபிசி வேணுவாங்க. உடனடியாக பொழுது சொன்ன 4 மணியிலிருந்து 6 மணி வரையும் பொம்பளை பிள்ளைக்கு போனாலும் அப்படியே சுற்றி வளைச்சு ஜீப் ஏற்றிட்டு வாங்க. ஏற்றி கொண்டு வந்தாங்க 165 பேர். 165 பேருடைய காகிதத்திலையும் போட்டுக்கு வர சொன்னேன். உங்களோட பிள்ளைய என்னென்ன செய்ததில்லை நான் விளங்கப்படுத்தணும். இவன் அந்த பிள்ளையை துரத்தினவன், இவன் இந்த பிள்ளையை துரத்தினவன், அந்த பிள்ளை விருப்பம் இருக்குது, அவன் துரத்துறான். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்களோட பொம்பளை பிள்ளையை துரத்தினாங்க விடுவீங்களா? நான் விட்டு அனுப்பியல். ஆகவே இங்கிலிருந்து மகனை பாதுகாப்பா வையுங்கோ. என்ன கண்டிஷன் தெரியுமா? அதான் முக்கியமான கண்டிஷன். அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டுட்டாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு பிஎஸ்சி டாக்டர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, பள்ளிக்கூடம் தொடர்ந்து 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் எல்லாரும் வீட்டுல இருக்கோம். ஒருத்தரும் ரோட்டுக்கு போகக்கூடாது. பள்ளிக்கூடத்திலே போச்சு இருந்தது. 1:45 2:45 வரையும் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. பள்ளிக்கூடம் விட்டக்குள்ளே வீட்டு போகிறது. 4 மணிலிருந்து 6 மணி வரையும் எல்லாரும் வீட்டுல இருக்கணும். டியூஷனுக்கு போறதுக்குள்ள வீட்டு இருக்கிறது. இந்த கண்டிஷனுக்கு எழுதி போட்டு ஓமன்னா கையப்பம் கொண்டு போனாங்க. 50 பேர் கையப்பம் போட்டாங்க. ஒரே ஒரு மட்டும் தாய் கையப்பம் போட மாட்டான்னு சொன்னான். ஐயா, இவனை நம்ப இல்லாது இல்லையா? நாங்க ஒரு விசா நீதிபதி என்று சொல்றாங்க. ஒரு எனக்கு என்ன சொல்றாங்க, ஒரு விசா நீதிபதி இருக்கிறான்னு தேவையில்லாம பொருட்படுத்தி கையப்பம் போடாத உள்ள போட்டுவாரு. ஆகவே உங்களை நான் மதிக்கிறேன். நான் உங்களை மகனை கையப்பம் போட மாட்டேன். நான் தெரிஞ்சு சரி போடுங்க, நான் அவனை பார்க்கணும்னு சொல்லி கையப்பம் போட்டோம். அது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அது கூட நம்ம அறியலுக்கு இருப்பில்லை. அவங்கள தாழ்த்தப்பட்டவங்க அப்படிச்சணும். அது கூட பெரிய முக்கியமா தெரியல எனக்கு. அவங்க பொண்ணும் தூக்கல, கத்தியும் தூக்கல, வாழும் தூக்கல, கல்லூரியில நாய் கடிச்ச முக்காஜீன்ஸ் போடல. யாரோட முழு ஜீன்ஸ் நாய் கடிச்சு அவசியம் காணல. ரோட்ல தெரு நாய்களை கடந்து கொடுத்து எல்லாரும் முக்காஜீன்ஸ் இல்லை. இதான் யாழ்ப்பாண கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் இருந்த அளவுக்கு இந்த வவுனியர் அப்படியே இருக்கிறோம். அது கொடூரமான யுத்த காலம். எங்களோட பிள்ளைகள் பண்பா தான் வளர்ந்தாங்க, நல்லா இருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். கேள்விப்படும் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. ஏழும் நிறைய ஒன்று மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. காஷ்மீர்ல எல்லையில நடக்கிற சண்டையில எல்லா மாவட்டத்தில் மக்கள் இருந்ததில்லை. பாகிஸ்தான் இந்தியன் போர்டர்ல, அதே மாதிரி காசா பலஸ்தீன்ல சண்டை பிடிக்கிற கடைசி மாவட்டத்தில் மக்கள் இருந்ததில்லை. இலங்கையில வவுனியால அவ்வளவு மக்கள் இருந்து கொண்டு இருக்கைகளாக இந்த சண்டை நடந்து கொண்டிருந்தது. வவுனியா மக்கள் இடம்பெயரவில்லை. வவுனியா மக்கள் இடம்பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள். வங்கியில் இருந்து ஆட்டோரை அட்டாக் வந்துவிடும், இங்க இருந்து ஆட்டோரை போகும். நாங்கள் நடுவில் இருந்தோம். ஆட்டோவில் அங்கேருந்து வருது, ஆட்டோவில் இங்கேருந்து போடுது. சாமி கேமரா வந்து விழுந்து வேற இடம்பெயர்ந்தோடு இல்லை. அந்த அளவுக்கு நீதிமன்ற நிர்வாகம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. அதுக்கு ஒத்துழைப்பு தருந்தவர்கள்
நீங்கள் சட்டத்தின் சங்க தலைவர் கொண்டிருந்தார் சித்தமலம் ஐயா அவர்கள் பழசுகளை ஞாபகப்படுத்தினால் சந்தோஷமாக இருக்கிறது. பழைய சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் வவுனியா என்னை பொறுத்தவரையில் நீதித்துறை என்பது புனிதமானது. அந்த புனிதமான கடமையை நான் செய்து கொண்டிருப்பேன். எதிர்வரும் காலம் மீண்டும் எனக்கு வவுனியா வரை சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக வரை ஒரு நீதிமன்றமாக வந்து மீண்டும் களைகட்ட தேவையில்லை. இந்த குற்றவாளி இல்லை, குற்றம் கைவிட்டுட்டாங்க குற்றங்களை. அந்த வகையில் சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு எனது மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அந்த குழந்தைகள் நீடூழி காலம் வாழ வேண்டும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமையக்கூடாது. அதற்கு உங்களுடைய ஒத்தாசைகள், அன்பும் அரவணைக்கும் தேவை. அவர்களை தயவு செய்து நின்று மேடைக்கு வந்து அவர்களை வாழ்த்தி செல்லுமாறு பணிவென்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னை அழைத்ததற்கு அறங்காவலர் சபை அலுவலகம் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து அமைதி